சோ வணக்கம்ப்பா கேமர்ஸ் ப்ரோ. எனக்கு மொபைல்ல ப்ளே பண்ற மாதிரியான தரமான சிமுலேட்டர் கேம் சொல்லுங்க. அந்த மாதிரியான சிமுலேட்டர் கேம்ஸ் எல்லாம் ஆஃப்லைன்லயும் ப்ளே பண்ற மாதிரி இருக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா அந்த லிஸ்ட்ல நான் சொல்ல போற தரமான கேம்ஸ்ல மோஸ்ட்லி நிறைய கேம்ஸ் ஆஃப்லைன்லயும் ப்ளே பண்ணிக்க முடியும். 2026லயே நான் ப்ளே பண்ண வரைக்கும் இவனுக்கு தான் பெஸ்டான சிமுலேட்டர் கேம்ஸ். ரைட், ஓவரா பேசி ஹைப் பண்ணாம சட்டப்புடன் வீடியோ ஆரம்பிச்சிருவோமா? என்ன லிஸ்ட்ல 10th கேமா ஃபயர் ட்ராக் ஃபயர் ஃபைட்டர். சோ இது இந்த மாதிரி ஒரு வேற லெவலான ஓபன் வேர்ல்ட் ஃபயர் ஃபைட்டர் கேம்ங்க. கேம்குள்ள நீங்க ஆரம்பத்துல போனதுமே உங்க கையில ஒரு தரமான ஃபயர் ட்ராக் கொடுத்துருவாங்க. அண்ட் உங்களுக்கு கேம்குள்ள கொடுக்குற அந்த ஃபயர் ட்ராக்கை விடையும் ஏகப்பட்ட ஃபயர் ட்ராக்ஸ் கேம்குள்ள மஜாவா இருக்கும். அதெல்லாம் அன்லாக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நிறைய இடத்துக்கு போயிட்டு அங்க எரியிற தீயெல்லாம் தண்ணி ஊத்தி அணைக்கணும். அப்படி பண்ணீங்கன்னு வைங்களேன், ஏகப்பட்ட ஃபயர் ட்ரக்ஸ் உங்களால அன்லாக் பண்ணிக்க முடியும். சோ கேம்குள்ள உங்களுக்கு கொடுக்குற ஃபயர் ட்ரக் எடுத்துட்டு போயிட்டு சும்மா வெளில நின்றெல்லாம் நீங்க ஃபயர் அணைக்க மாட்டீங்க. களத்துல இறங்கி தண்ணியை வாளில பிடிச்சு ஊத்தி எல்லாம் ஃபயர் அணைக்கணுங்க. சீரியஸா அதெல்லாம் சமத்தரமா இருக்கும். ஒரு பெரிய ஓபன் வேர்ல்ட் கேம்குள்ள கொடுத்திருக்காங்க. ஆரம்பத்துல தான் ஃபயர் ட்ரக், அப்புறம் ஃபயர் போட், ஹெலிகாப்டர் எல்லாம் போயிட்டு பில்டிங்ல எரியிற தீயெல்லாம் அணைக்கணும். சீரியஸா அதெல்லாம் சமத்தரமா இருக்கும். கேமோட கண்ட்ரோல்ஸா இருக்கட்டும், கிராபிக்ஸும் அவ்வளவு ரியலிஸ்டிக்கா கொடுத்திருக்காங்க. கேமோட சைஸ் ரொம்ப கம்மிங்க, 200 MB குள்ள தான் இருக்கும். பட் எப்படா 200 MB குள்ள இப்படி ஒரு தரமான கேம் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பா கேட்பீங்க. அந்த அளவுக்கு கேமோட கிராபிக்ஸ் அண்ட் மத்த விஷயங்கள் எல்லாமே செம தரமா பண்ணிருப்பாங்க. உங்களோட ஸ்குவாடா இருக்கட்டும், நீங்க ஃபயர் அணைக்கிறதுக்கு யூஸ் பண்ற அந்த கேர்ஸ் எல்லாம் உங்களால அப்கிரேட் பண்ணிக்க முடியும். சீரியஸா செம தரமான கேம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த லிஸ்ட்ல 9th கேம் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் லைக் பண்ணாம தான் பாத்துட்டு இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க, லைக் அண்ட் ஹைப் ரெண்டையுமே பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 4 நாளுக்கு தொடர்ந்து நல்ல விஷயங்களாவே நடக்கும். கண்டிப்பா நடக்கும். நம்மள லைக் அண்ட் ஹைப் பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 9th போலீஸ் இன் பேட்ரோல். இந்த கேம்குள்ள நீங்க ஒரு போலீஸா இருந்து சிட்டில நடக்கக்கூடிய கிரைம் எல்லாம் எப்படி தட்டி கேக்குறீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த கான்செப்டும். ஏகப்பட்ட மிஷன்ஸ் கேம்குள்ள இருக்குங்க. இது மட்டும் இல்லாம கேம்குள்ள உங்களுக்குன்னு ஒரு போலீஸ் டாகையும் கொடுத்துருவாங்க. அது ஏன் இருக்குன்னு தெரியாது, பட் கியூட்டா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் கார் ஓடுற மாதிரி மிஷன் கேம்குள்ள கொடுப்பாங்க. அப்புறம் சிட்டிக்குள்ள எவனாவது கிரைம் பண்ணிட்டு வேகமா நிக்காம போனான்னு வைங்களேன், அவனுங்களா துரத்திட்டு போயிட்டு பிடிக்கணும். அப்புறம் ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் செக் பண்ணணும். அதுக்கு பார்க்கிங் டிக்கெட் இல்லன்னு வைங்களேன், அதுக்கெல்லாம் ஃபைன் அடிக்கணும். இந்த மாதிரி போலீஸோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அந்த கேம்குள்ள நீங்க பண்ணுவீங்க. அண்ட் ஒரு லெவல் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து வர லெவல்லாம் செம தரமா எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த கேம்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷயம் கேட்டீங்கன்னா இந்த கேமோட கிராபிக்ஸ் தான் சொல்லணும். எப்படா இந்த அளவுக்கு ஒரு தரமான கிராபிக்ஸ் கேம்குள்ள கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நீங்களே இந்த கேம் உருவாக்கணும் சட்டையை பிடிச்சி கேட்பீங்க. அந்த அளவுக்கு கேமோட கிராபிக்ஸ் அப்படின்றது சமத்தரமா இருக்கும். ஓபன் வேர்ல்ட் கேம்குள்ள கொடுத்திருக்காங்க. பட் நீங்க அதை எக்ஸ்ப்ளோர் எல்லாம் பண்ண முடியாது. மிஷன் அப்போ மட்டும்தான் அந்த ஓபன் வேர்ல்ட சுத்தி வர்ற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த மிஷனுக்கு தேவையான வழியில மட்டும்தான் நீங்க இந்த கேம் ப்ளே பண்ண முடியும். லிஸ்ட்ல ஐதா கோட் சிமுலேட்டர் 3. சோ இந்த கேம்குள்ள நீங்க ஒரு கோட்டை வச்சு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் பண்ணுவீங்க. செம ஃபன்னான கேம்ங்க. எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல உட்காந்து இந்த கேம் ஆனீங்கனாலும் திரும்ப கேமை க்ளோஸ் பண்ணி போகும்போது அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் காணாம போயிடும். எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறதா இருக்கட்டும், நாக்கால இதை வேணா கட்டி இழுக்கிறதுன்னு கேமே செம ஃபன்னா இருக்கும். சோ கேம்குள்ள இருக்க ஓபன் வேர்ல்ட் சமத்தரமா இருக்கும். சும்மா ஃபன்னான கேம் தானே, பேருக்கு பண்ணுவோம் இல்லாம செம டீடைலா பண்ணிருக்கானுங்க. அந்த வகையில இந்த கேமை செமையா பாராட்டலாம். சோ இந்த கேம்குள்ள உங்களுக்கு ஸ்பைடர் கோட், பென்குயின் கோட்னு ஏகப்பட்ட கோட்ஸ் கொடுத்திருப்பானுங்க. அதை உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சோ அதே மாதிரி இந்த கேம் உங்களுக்கு மல்டி பிளேயர் சப்போர்ட் பண்ணும். சோ கேம்குள்ள எந்த கதையுமே இருக்காது. ஆரம்பத்துல ப்ளே பண்றதுக்கு செம ஃபன்னா இருக்கும். ஒரு கடத்துக்கு மேல அந்த ஆட வச்சு என்னடா பண்றதுன்னு நமக்கே போர் அடிச்சிரும். அதே மாதிரி கிராபிக்ஸ் இந்த கேமுக்கு இவ்வளவு தரமா பண்ணிருக்கிறதே பெரிய விஷயம். சும்மா பண்ணணுமே பண்ணாம அதுவே ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்கானுங்கன்னு தான் சொல்லணும். சோ இதுல பெரிய காமெடி என்னன்னா, கோட் சிமுலேட்டர் 1க்கு அப்புறம் கோட் சிமுலேட்டர் 2 தானே ரிலீஸ் பண்ணணும். ஆனா இவனுங்க கோட் சிமுலேட்டர் 3 ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. என்ன மண்டக்கணும் பாத்தீங்களா? லிஸ்ட்ல 7th ஆப் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட். ப்ரோ நிப்பாட்டு, இது ஒரு சூப்பர் மார்க்கெட் சிமுலேஷன் கேம். கேம்குள்ள நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு அதை சரியா நடத்தணும். அதானே கேம், அதானே சொல்ல போற அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா சேம் அதே மாதிரியான கான்செப்ட் உள்ள கேம் தான். பட் இந்த கேம்குள்ள நீங்க சாதாரண சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்க மாட்டீங்க, பெட் ஃப்ரெண்ட்லி சூப்பர் மார்க்கெட் வச்சிருப்பீங்க. அதானே பெட் ஃப்ரெண்ட்லினா, இப்ப கஸ்டமர்ஸ் உங்களோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு சும்மா வராம அவங்களோட பெட்டையும் சேர்த்து கூட்டிட்டு வருவாங்க. அது ஒரு மாதிரி செம வித்தியாசமா இருக்கும்னே சொல்லணும். ஆரம்பத்துல ஒரு சின்ன கடையில ஆரம்பிச்சு படிப்படியா பெரிய சூப்பர் மார்க்கெட் கேம்குள்ள கட்டணும். அந்த சூப்பர் மார்க்கெட்ல பொருட்களை அடுக்கிறதா இருக்கட்டும், A to Z எல்லா வேலைகளையும் நீங்க தான் அந்த கேம்குள்ள பாத்துக்கணும். ஃபுல்லா அந்த சூப்பர் மார்க்கெட்டையே நீங்க தான் மேனேஜ் பண்ணணும். ஸ்டாக்ஸ் அடுக்கிறதுக்காக ஸ்டாக்கர்ஸ் எல்லாம் கேம்குள்ள சேர்த்துக்க முடியும். சோ அந்த பெட்ட சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தது சீரியஸா வேற லெவல் தாட்னு தான் சொல்லணும். கிராபிக்ஸா இருக்கட்டும், கண்ட்ரோல்ஸுமே பயங்கர சிம்பிளா இருந்துச்சு. உங்களோட சூப்பர் மார்க்கெட் உங்களால வேற லெவல்ல கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். என்ன ஒரு சில இடங்கள் ஆட் வருது. அண்ட் ஒரே மாதிரியான வேலையை தான் நீங்க ஆரம்பத்துல இருந்து என்ன வரைக்கும் செஞ்சுட்டு இருப்பீங்க. ஸ்டாக் வாங்கி எடுக்கணும், அதை விற்கணும், திரும்ப ஸ்டாக் வாங்கி எடுக்கணும், அதை வச்சு உங்க சூப்பர் மார்க்கெட்டை அப்கிரேட் பண்ணணும்னு இப்படியே கேம் மாறி மாறி ஓடிட்டு இருக்குன்றனால அது ஒரு இடத்துக்கு மேல போர் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அதையும் பாத்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல 6th கேமா பஸ் சிமுலேட்டர் இந்தியா. இந்த வரும் அந்த வரும் சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு வழியா இந்த கேம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். வேற லெவலுக்கு இருக்குங்க கேம். சோ கேமுக்குள்ள இந்த இந்தியன் ரோட்ஸா இருக்கட்டும், அந்த டிராபிக் மாதிரியான விஷயங்கள்லாம் அவ்வளவு ரியலிஸ்டிக்கா கேம்குள்ள வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதை நான் சொன்னா புரியாது. கேமோட மேப்ல நீங்க பஸ் ஓடுனீங்கன்னா உங்களுக்கே புரியும். சோ இந்த கேமுக்குள்ள உங்களுக்கு தமிழ்நாடு பஸ்ல இருந்து பிரைவேட் பஸ், மினி பஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு பத்தாதுன்னா மேப்ஸ் எல்லாம் உங்களால மாட் பண்ணி உள்ள கொண்டு வந்துக்க முடியும். சோ இப்பதான் வந்திருக்க கேம்ன்றனால ஒரு சில பக்ஸ் கேமுக்குள்ள இருக்கு. அண்ட் பிசிக்ஸ் எல்லாம் என்ன எதிர்பார்த்தேன், இனிமே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் டம்மியா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த கேமுக்குன்னு கோயம்புத்தூர், சென்னை, மதுரைன்னு ஏகப்பட்ட மேப்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. அண்ட் அதெல்லாம் தேடி நீங்க கரெக்டா கேமுக்குள்ள இம்போர்ட் பண்ணி அந்த மாதிரியான மேப்ஸ்ல உங்களால பஸ் ஓட்டிக்க முடியும். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான ஸ்டெப்ஸ் தான். பட் வேணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணிதாங்க ஆகணும். உண்மையிலேயே ஒரு தரமான பஸ் இருக்கு. என்ன அப்டேட் எல்லாம் கொடுத்து சம தரமா இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த லிஸ்ட்ல 5th கேமா கிராண்ட் அவுட்லாஸ் RP லைஃப். சோ கேம்ல நீங்க இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்ல, உங்களோட விருப்பத்துக்கு எதை வேணா பண்ணிக்கலாம். சோ இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்களுக்கு எதிர்க்க 2 பாதை இருக்கும். சோ ஒன்னு நீங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் இல்லனா
பார்த்தோம்னா டாக்ஸி டிரைவர், ஃபுட் டெலிவரின்னு இந்த மாதிரியான வேலைகள் பண்ணி இப்படி உங்களால சம்பாதிச்சுக்க முடியும். அப்படின்னு ஒரு பக்கம் இந்த பேங்க் எல்லாம் கொள்ளையடிக்கிறது, கடத்தல், கட்ட பஞ்சாயத்துன்னு அந்த வழியில போயிட்டு அந்த சிட்டியே உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்தீங்கன்னா காசு மலையா புளியும். சோ பூ பாதையா சிங்க பாதையா அப்படின்றத நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க. சோ ரியல் வாய்ஸ் சாட்டும் இந்த கேமுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி வெஹிக்கிள்ஸ் பக்கம் வந்தோம்னா இந்த கேமுக்குள்ள சாதாரண கார்ஸ்ல இருந்து பயங்கர எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் உங்களால டியூனிங் பண்ணிக்க முடியுங்க. சோ இந்த இன்ஜின் பார்ட்ஸா இருக்கட்டும், பெயிண்ட் அடிக்கிறது, ஸ்பாய்லர்ஸ் மாத்துறது மாதிரியான பேசிக் கஸ்டமைசேஷன்ஸ் இந்த ஒரு கேமுக்குள்ள பண்ணிக்க முடியும். அந்த கேம்ல நீங்க வச்சிருக்க கார்ஸ் வச்சு உங்களால வேற லெவல்ல ட்ரிஃப்டிங்லாம் அடிச்சுக்க முடியும். கார் ஹேண்ட்லிங்கும் மத்த ஆர்பி கேம்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கேமுக்குள்ள நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லணும். சோ ஃபுல் ஃப்ரீடம் அப்படின்றனால எங்க வேணா எப்படி வேணா சுத்திக்கலாம். ஒரு பெரிய ஓபன் வேர்ல்ட் கேமுக்குள்ள கொடுத்திருக்காங்க. இந்த லிஸ்ட்ல 4th கேமா செட்டி ஐலாண்ட் 5 பில்டிங் சிமுலேட்டர். இதுவுமே ஒரு மாதிரியான சிமுலேட்டர் கேம் தான். அந்த கேம்ல நீங்க ஒரு மேயரா உங்களோட பயணத்தை ஆரம்பிச்சு இந்த வீடா இருக்கட்டும், பேங்க், பார்க் மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க உங்களோட சிட்டில பில்ட் பண்ணணும். சோ ஒரு சாதாரண சிட்டியை கேம்குள்ள நீங்க ஒரு பெரிய சிட்டியா மாத்தணும். சோ கேம்குள்ள நீங்க ஒரே இடத்துல நிக்காம ஏர்ஷிப் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ அதை வச்சு ஏகப்பட்ட தீவை கண்டுபிடிச்சு அந்த தீவுல எல்லாம் உங்களுக்கான சிட்டிஸை உருவாக்கணும். உண்மையிலேயே அதெல்லாம் சம தாறுமாறா இருக்குங்க. சோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேம் பிளே பண்ண உங்களுக்கு நெட் கனெக்ஷன் எல்லாம் தேவையே கிடையாது. ஆஃப்லைன்லயே கேம் பிளே பண்ணிக்க முடியும். சோ அதே மாதிரி இந்த கேம்குள்ள நீங்க கட்டணும்னு நினைக்கிற ஏகப்பட்ட கட்டிடங்களை உங்களால அழகா கட்டிக்க முடியும். அப்படி நீங்க கேம்குள்ள புது இடங்களை கண்டுபிடிச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ்மே கிடைக்கும். டெய்லி டாஸ்க் மூலமாவும் கேம்ல இருக்க மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அதுலயுமே ரிவார்ட் கிடைக்கும். என்ன கடுப்புனா நீங்க கட்டடத்தை கட்டி முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரியல் லைஃப்ல கூட ஈஸியா கட்டிடலாம் போல. கேம்குள்ள ரொம்ப நேரம் ஆகுது. அண்ட் பொறுமையா ஆனீங்கன்னா தான் இப்ப இருக்க லெவல விடையும் பெரிய லெவலுக்கு கேம்குள்ள போய்க்க முடியும். அங்கங்க ஆட்ஸ் வருது. சோ நம்ம செல்லா உட்காந்து உங்களுக்கான சிட்டி இந்த கேம்குள்ள நீங்களே பில்ட் பண்ணிக்கலாம். அடுத்த லிஸ்ட்ல 3rd கேமா ஜுராசிக் கிளாஷ் பிரைமல் டைனோசர். சோ உங்களுக்கு இந்த டைனோசர்ஸ் எல்லாம் பிடிக்கும், டைனோசர்ஸ் வச்சு பிளே பண்ணணும், இல்ல தப்பா சொல்லிட்டேன், டைனோசர்ஸாவே வாழணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான ஒரு கேம் தான் இந்த ஒரு ஜுராசிக் கிளாஷ் பிரைமல் டைனோசர். இது ஒரு வெறித்தனமான சர்வைவல் டைனோசர் சிமுலேட்டர் கேம்ங்க. சோ இந்த கேம்குள்ள நீங்க ஒரு டைனோசரா இருந்து ஒரு பெரிய தீவுல சர்வைவ் ஆகணும். சோ ஏகப்பட்ட டைனோசர்ஸ் இந்த கேம்குள்ள உங்களுக்கு இருக்கும். டீரெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். வெலாசிட்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது செம ஸ்பீடா இருக்கும். இதே ஸ்பினோசரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுங்கெல்லாம் தண்ணிக்குள்ளே வாழும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டைனோசரை கேம்குள்ள செலக்ட் பண்ணிட்டு அதை வச்சு உங்களால செமையா பிளே பண்ணிக்க முடியும். டைனோசர் வச்சு ஓபன் வேர்ல்ட எக்ஸ்ப்ளோர் பண்றதெல்லாம் இந்த கேம்குள்ள செம தரமா இருக்கும்னு சொல்லணும். சோ ரியல் லைஃப்ல இருக்க மாதிரியே சோ அந்த தீவுக்குள்ளே உங்களுக்கு அடிக்கடி கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் பாக்குறதுக்கு செம ரியலிஸ்டிக்கா இருக்குங்க. அந்த கேம்குள்ள தண்ணில நீந்துறது, தரையில் நடக்கிறது, வானத்துல பறக்கிறதுன்னு ஏகப்பட்ட டைனோசர்ஸ் உங்களால பார்க்க முடியும். கிராபிக்ஸ் 3Dல செமையா பண்ணிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல நான் அதிக நேரம் பிளே பண்ண ஒரு செம தரமான கேம்னா இந்த கேம் தான். ஏன்னா நல்ல டைம் பாஸ் ஆச்சு. கேமோட சைஸ் கொஞ்சம் அதிகம் தான். அதே மாதிரி ஒரு சில கிளிச்சஸ் கேம்குள்ள இருக்கும். இதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தோம்னா இது உண்மையிலேயே செம தரமான கேம்ங்க. லிஸ்ட்ல 2nd கேமா போலீஸ் ஆபீசர் சிம். சோ இந்த கேம்குள்ள நீங்க துரை சிங்கமா இருந்து சட்டத்தை மீறவனுங்க சட்டையை பிடிச்சு ஜெயில தூக்கி போடுறது தான் அந்த கேமோட கான்செப்டே. திருட்டு பசங்களை தேடி பிடிக்கிறதா இருக்கட்டும், 911 கால்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ஸ்பாட்டுக்கு போறதுன்னு ஏகப்பட்ட போலீஸ் சம்பந்தமான டாஸ்க் எல்லாம் கேம்குள்ள கொடுத்திருப்பாங்க. சோ வெஹிக்கிள்ஸ்னு பார்த்தோம்னா இந்த கேம்குள்ள உங்களால பெட்ரோல் கார்ஸ், மோட்டார் சைக்கிள் அண்ட் இது கூடவே சில மிஷன்ஸ்ல உங்களால ஹெலிகாப்டர் எல்லாம் ஓட்டிக்க முடியும். நான் ஹெலிகாப்டர் ஓட்டி பார்க்கலங்க. சோ அதே மாதிரி வெப்பன்ஸ்னு பார்த்தோம்னா எனிமிஸை பிடிச்சு ஜெயில போடுறதுக்கு உங்ககிட்ட ஹேண்ட் கப்ஸ் இருக்கும். இது கூடவே ஒரு பிஸ்டலுமே கொடுத்திருப்பாங்க. கேமோட ஓபன் வேர்ல்டு சமத்தரமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சோ அதை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி போலீஸா உங்களோட வேலையை நீங்க கரெக்டா செய்யணும். உங்களோட போலீஸ் கேரக்டர்ல இருந்து கார்ஸ், வெப்பன்ஸ்னு எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணிக்கலாம். கிராபிக்ஸ் பயங்கர தரமா இருக்கும். சோ உங்ககிட்ட ஒரு நல்ல மொபைல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. கொஞ்சம் லோயண்டான மொபைல் இருக்குன்னா கண்டிப்பா அந்த கேம் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேம்குள்ள ஒரு சில இடத்துல ஆட்ஸ்மே வரும். அண்ட் கொடுத்திருக்க மிஷன்ஸ் எல்லாம் நீங்க டக்கு டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கொடுக்குற மிஷன்ஸ் எல்லாமே சேம் அதே மாதிரியான மிஷன்ஸ் தாங்க இருக்கும். சோ செட் ஆஃப் மிஷன்ஸ் தான் இருக்கும். திரும்ப திரும்ப அது ரெப்பிட்டேட்டிவா வரும். சோ திரும்ப திரும்ப அதே செய்ய சொல்லுவானுங்க. ஃபைனலி இந்த 1st கேமா ஸ்கை கேம்லர்ஸ். சோ ஸ்கை கேம்லர்ஸ்ல ஏகப்பட்ட மொபைல் கேம்ஸ் இருக்கு. பட் என்ன சிலது ஃப்ரீ கேம்ஸ், மோஸ்ட்லி நிறைய கேம்ஸ் உங்களுக்கு பேடி கேம்ஸா இருக்கும். சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல, இந்த கேம்குள்ள 100க்கும் மேல ஏகப்பட்ட தரமான ஜெட்ஸ் எல்லாம் இறக்கி வச்சிருக்காங்க. ஒரு ஜெட்டுமே ஒருத்து வருமா அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அதுல ஒரு ஜெட்டை வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சோ கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, பார்டர்ல எனிமி நாட்டோட ஜெட்ஸை மொத்தமா அடிச்சு காலி பண்ணணும். கிராபிக்ஸ் சீரியஸா சான்ஸே இல்லங்க. அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்க ப்ளே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல்ஸ் பயங்கர சிம்பிளா இருக்கும். மொபைல் அசைக்கிறது மூலமாவே உங்களோட ஜெட்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கேம்குள்ள இருக்க சவுண்ட் டிசைன்ஸ் எல்லாம் பக்காவா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். கிராபிக்ஸ் கொஞ்சம் தூக்கலா இருக்கனால நல்ல மொபைல் இந்த கேம் ஆடுறதுக்கும் தேவைப்படும். லோ எண்ட் மொபைல் நான் ட்ரை பண்ணல, பழைய மொபைல் என் கையில இல்லங்க. லோ எண்ட் மொபைல் தான் இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்க. பட் லாக் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உண்மையிலேயே ஒரு வெறித்தனமான ஏரியல் காம்பேக்ட் கேம் இது. சோழனாபா கேமர்ஸ் என்னோட மொபைல் ப்ளே பண்ண ஒரு டாப் 10 பெஸ்டான சிமுலேட்டர் கேம்ஸ். இந்த கேம்ல இந்த கேம் ஆட போறீங்க இல்ல இந்த லிஸ்ட்ல இந்த கேம் ஆட் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. இதுவுமே ஒரு தரமான சிமுலேட்டர் கேம் தானே. உங்களுக்கு தெரிஞ்ச சிமுலேட்டர் கேம்ஸை மறந்துடாம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் போற பசமா போகாம இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பக்கம் கேமர்ஷா. போயிட்டு வரேன். டாடா.